ஹாய், மக்களை படிப்போம் எபிசோட் 5. இது ஒரு ரியல் லைஃப் சினாரியோ பேஸ்டான ஒரு எபிசோட். ஒரு பர்சனோட ஒரு சம்பவம்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எது ஓகே எது நாட் ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஒரு பர்சன்கிட்ட ஒரு ட்ரைட் பார்த்தேன், ஒரு குவாலிட்டி பார்த்தேன், நல்ல விஷயந்தான். ஆனால் அதனால அந்த பர்சன் என்ன பிரச்சனைகளை சந்திப்பார், ஓகே அது எப்படி இருந்தால் அது அந்த பர்சன் இந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். இதுதான் நம்பர் 1. நேற்று ஒரு 9:30 மணி இருக்கும் நைட்டு. நான் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வந்துட்டுருந்தேன். ரொம்ப அந்த வழி பார்த்தோன்னா ஃபுல்லாக காடு தான். சுத்தமாகவே பார்த்தோன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வழி தான். நான் ஹெல்மெட்லாம் போட்டு நான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக மெல்லமாக, ஏன்னா எந்த நேரத்தில் ஏன் தண்ணி போட்டு வருவான்னு தெரியாது. ஸோ ஒரு மாதிரி மெல்லமாக போயிட்டுருந்தேன். நான் ஐம் கோயிங் டுவர்ட்ஸ் மை ஹோம். நான் இப்படி போயிட்டுருக்கேன். ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஸ்கூட்டியில் ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, வெஹிக்கிளை தள்ளிட்டு போயிட்டுருந்தார். அவரோட வண்டியை அவர் தள்ளிட்டு போயிட்டுருந்தார். எனக்கு பார்த்து ஒன்றும் புரியல, ஏன் இவர் தள்ளிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியல. எனக்கு மனசு சொல்லுது, சரி அது போய் பாருடா, அவர்கிட்ட பெட்ரோல் இல்லையா இல்லை பஞ்சரா என்ன ஏதுன்னு பார்த்து உதவி செஞ்சுட்டு கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லுது. நான் என்ன யோசிக்கிறேன், இல்லை வேண்டாம், வீட்டில் ஃபேமிலி இருக்குது, நமக்கும் லேட் நைட் ஆகுது, அவர் கூட போய் அவர் சீக்கிரம் அனுப்புறேங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணிட வேண்டாம், லேட்டாக போயிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எனக்குள்ளே வர விஷயத்தை அப்படியே டம்ப் பண்ணிட்டு அந்த ஹியூமனிட்டி கில் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா போகிறேன். இது ஒரு கதை. 2வது, நானும் ஆயிஷாவும் அயன் பண்ணுறதுக்கு நேற்று கடைக்கு போயிருந்தோம். அந்த அயன்கார்கிட்ட ஒரு பேக் ஒன்று இருந்துச்சு, ஒரு மஞ்சள் பை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மஞ்சள் பை ஒன்று இருந்துச்சு. ஆயிஷா எங்கிட்ட கேட்டால் அது யாரோட பேக் இது அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த கடைக்காரர் அது சரியாக புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணார் அப்படின்னா, இது உனக்கு வேணுமா, இதுக்குள்ளே நான் சாம்பிராண்டி ஊதுபத்தி சாமி கும்பிட்டு பூஜை பொருட்கள்லாம் நான் வச்சுருப்பேன், இது வேணுமா அப்படின்னு கேட்டால் ஆயிஷா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் வயசானவர், ஒரு 75 வயசு இருக்கும். மனுஷன் என்ன நினைச்சான்னு தெரியல, அவர் கபோர்டுக்குள்ளேருந்து ஒரு மஞ்சள் கலர் பேக் எடுத்து இது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா கொடுத்துட்டாரு. ஆயிஷாவுக்கு அது வேண்டாதான், ஏன்னா அதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால தான் அப்பாவே அவர்கிட்ட வேண்டான்னு சொல்லியிருந்தா, இல்லைன்னா அவர் வேணும்னு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி ஒரு டைப் தான். பட் ஸ்டில் அவர் கொடுத்துட்டாரு. இவ என்ன பண்ணுறதுல வாங்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கையில் வச்சு அதுக்கப்புறம் இது எங்கிட்ட கொடுத்துட்டா. நான் எடுத்து வண்டி ஓப்பன் பண்ணி டிக்கிக்குள்ளே வச்சுட்டேன். இன்னும் அது அங்கே தான் இருக்குது. இப்போது அந்த பேக் அவர் வச்சுருந்து அவருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா யூஸ் ஆகிருக்கும். இதுதான் நோ சொல்லி நம்ம பழகிறது கிடையாது. ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ரொம்ப அக்காமடேட் ஆகிறோம். இது 3வது ஒரு ரியல் லைஃப் சினாரியோ. இவரை தான் நம்ம படிக்க போகிறோம். உதவி பார்த்தோம் அப்படின்னா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், பசங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், மறுபடியும் காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். என்ன பண்ணுவானுங்கன்னா, காசு இருந்தால் காசு அனுப்புவாங்க. காசு இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான பசங்க, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவானுங்க. 0.017 இருக்கும். எங்கிட்ட 100 ரூபா இருக்கும், உங்ககிட்ட 100 ரூபாய் இல்லையாடா அப்படிங்கிற ஒரு கணக்கில் நானே யோசிக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே இல்லைன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். பட் என் மேலே இருக்கிற ஒரு பாசத்தினால என்ன பண்ணுறானே, இல்லைடா உண்மையாலுமே நான் கஷ்டத்தில் தான்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறாரு. ஆனால் இந்த பர்சன் என்ன பண்ணுவார்னா, அவர்கிட்ட காசு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி காசு வாங்கி கொடுப்பார். மற்றவங்க கிட்டேருந்து வட்டிக்கு வாங்கி என்ன பண்ணுவார் அப்படின்னா கொடுப்பாரு. ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, சரி மனுஷன் பாவம் ஏதோ கஷ்டத்தில் இருக்கான், பொழைச்சிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாரு. இந்த மாதிரி பர்சன்ஸ் சமுதாயத்துக்கு ரொம்ப 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 தேவை. ஆனால் குடும்பத்துக்கு தேவையே கிடையாது. இவங்களோட ஃபேமிலி லைஃப் பார்த்தோம் அப்படின்னா, இவங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிரமப்படுவாங்க. இதை ஓவர் அகாமடேட்டிங்னு சொல்லுவாங்க. எது சொன்னாலும் ஓகே, யார் எந்த ரெக்வெஸ்ட் பண்ணாலும் ஓகே, என்ன கருத்து வச்சாலும் ஓகே, என்ன உதவி கேட்டாலும் ஓகே 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 ஓகே. இதுக்காக இவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா, இவங்களுடைய அகாமடேஷன் சிஸ்டத்தை ஒரு மாதிரி எச்சு கம்மி முன்ன பின்ன மாற்றிப்பாங்களே தவிர மற்றவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் இவங்க கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இது அவங்க சின்ன வயசுலேருந்தே பழகிருப்பாங்கன்னு வச்சுக்கவே. மேபி அந்த அயன் பாக்ஸ் கடைக்காரர்கிட்ட கொஞ்சம் நேரம் நின்று இறக்கப்பட்டு பேசியிருந்தா, தம்பி பொட்டி எடுத்துகிட்டு போடா தம்பி, நான் வருஷம் வாங்குறது தான், நான் இந்த வருஷம் 2 வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருப்பாரு. இது நீங்கள் நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லைனா உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் சுற்றி ஒரு 5-6 பேர் இருந்தாங்கன்னா, அந்த இடத்துல ஒருத்தர் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஓவர் அகாமடேட்டிங்காக இருப்பாங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, லிமிட்ஸ் வச்சுக்கோ. நான் இன்றைக்கி பேச வந்ததுன்னு நினச்சது ஓவர் அகாமடேஷன் நிறைய பண்ணுறாங்க பீப்புள். எந்த அளவுக்கு பண்ணுறாங்க, அவங்க லிமிட்டை தாண்டி பண்ணுறாங்க. நேற்று என்னோடய ஆஃபீஸ் ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அந்த லேண்ட்லார்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு அவர் கால் பண்ணுறாரு. அவர் ஆஃபீஸில் இல்லை, அவர் எனக்கு கால் பண்ணுறாரு. நான் ஆஃபீஸில் இருந்தேன், செஷனுக்காக நேற்று போயிருந்தேன்.
இப்போ கால் பண்ணி சார் நல்லா இருக்கியாப்பா, சிசிடிவியில் பார்த்தேன்ப்பா, எப்படிப்பா போகுது வியாபாரமெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அப்போ நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி இப்படி தாங்க ஸ்ட்ரக்சர், இப்படி தான் ஸ்டேட்டஸ், இப்படி தான் போயிட்டுருக்கு பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொன்னேன். ஒரு 2 வருஷம், ஒரு 2.5 வருஷமாக அவர் கூட நான் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். லைக் இப்போ இந்த நவம்பர் வந்து ஒரு 3 வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் நினைக்கிறேன். ஆமாம், ஆயுத பூஜை வந்து ஒரு 3 வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ ஆல் ஆஃப் அ சடன் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, சிராஜ் நம்ம வேணா ரெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா சிராஜ், நீ இப்போ வரும்போது கொடுவேன் பாவேன், ஏன் கஷ்டப்படுற. நான் சொன்னேன், இல்லைங்க பிஸ்னஸ் பண்ணுறோங்க, பிஸ்னஸ் தான். இல்லை சிராஜ், எல்லாமே காசு கிடையாது சிராஜ், நீ பார்த்து பொறுமையாக பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு எது வயாபலாக வருதோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நான் உங்க கூட செட் ஆகிறேன் சிராஜ், என்னத்தை போய் காசு போனோம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சிராஜ் அப்படின்னு சொன்னார். இப்போ இவர் வந்து ஓவர் அகாமடேஷன் கிடையாது, அகாமடேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, நான் வச்சுக்கணும்னு பண்ணுறாரு, எனக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறாரு, அவர்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற ட்ரை பண்ணுறாரு. இதே அந்த தேர்டு பர்சன் என்ன பண்ணுவார்னா, இல்லாட்டியுமே பரவாயில்ல, ரெண்ட் நான் கொடுத்துறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. இது என்னோட ஃப்ரெண்டே ஒருத்தர் இருக்கான், கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஆஃபீஸ் ரெண்ட் அவன் தான் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தான். மாதமான நான் அவன்கிட்ட கேட்பேன், அவன் கொடுத்துட்ருப்பான். எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நம்ம ரன் பண்ணுற ஆஃபீஸ்க்கு அவன் ஏன்டா வாடகை கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவன் சூப்பராக என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான், இல்லை ஃபைன் என்கிட்ட வந்தால் நான் தரேன்டா, அப்புறம் நான் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காசு வெளியே நிறைய கொடுத்துருக்கேன், அந்த கொடுத்த காசு வந்துச்சுன்னா நான் கொடுத்துறேன்டா, நான் கொஞ்சம் டைட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அதில் ஒரு சங்கட்டமும் கிடையாது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் அந்த பையன், பிகாஸ் அவன் ஓவர் அகாமடேஷன்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டான். ஹார்மோனிக்காக, நட்புக்காக நிறைய விஷயங்களை என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ண என்ன ஆகிடுறோம் அப்படின்னா அவாய்ட் பண்ண ஆரம்பித்தோம். எதனா நோ சொல்கிற விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ண மாட்டேங்கிறோம். லைக் வி ஆர் நாட் கன்ஃபரண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். என்னால் முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்கிறதுக்கு விட்டுடுறோம். எதுக்காக? நட்புக்காக. சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், ரொம்ப அகாமடேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். இதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன தெரியுங்களா, உள்ளக்குள்ளே கிரட்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோலாம் இவனுக்காக நான் பண்ணேன், அவனுக்கு அவ்வளோலாம் பண்ணேன், அவன் எனக்கு என்ன பண்ணான் பார், அவன் எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆனால் அந்த நம்ம பண்ணியும் அவன் மோசமானவனாக தான் இருப்பான். அந்த தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களை ரொம்ப சிரமப்படுத்தும். எக்ஸ்ட்ரீமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிரமப்படுத்தும். இது நீங்கள் அந்த ஓவர் அகாமடேட் பண்ணி நீங்கள் ரொம்ப விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி பீஸுக்காக, நட்புக்காக, ஹார்மோனிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண எல்லா விஷயங்களும் அந்த கிரட்ஜஸில் என்ன ஆயிருன்னா வீணாக போயிடும். நீங்கள் உங்களுக்கு கிரட்ஜாக இருக்குங்கிறது கூட அவனுக்கு என்ன ஆகாது, தெரிய வராது. உங்களுக்கு தான் அது என்ன பண்ணணும், ரொம்ப மென்டல் ஹெல்த் கான்ஷியன்ஸை அதிகப்படுத்தும், உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், ரொம்ப ப்ரெஷர் பண்ணும், ரொம்ப உங்களை மோசப்படுத்தும். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க அப்படின்னா லிமிட்டுக்குள்ளே வாங்க, கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஊருக்கு நல்லவனாக இருக்கிறது முக்கியம் கிடையாது. உங்களுக்கு சுற்றி இருக்கிற குடும்பத்துக்குள்ளே நீங்கள் கரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா செட் ஆகணும். இதை தான் பேச வரணும்னு நான் நினச்சேன், பேசிகிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி.